أشهد أن لا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய பாடத்திலே நாங்கள் நஹு கலையினைச் சேர்ந்த அல் ஆஜ்ரூமியா என்ற கிதாபினை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த கிதாபினை முழுமையாக படித்து முடிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அவனுடைய அன்பையும் அருளையும் சொரிந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, நஹு சம்பந்தப்பட்ட அதிகமான கிதாபுகள் இருக்கிறது. அந்த வகையிலே எல்லா கிதாபுகளுக்கு மத்தியிலும் மத்னுல் ஆஜ்ரூமியா என்று சொல்லக்கூடிய இந்த கிதாப் மிகவும் பிரபல்யமான கிதாப் என்பதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த மத்னுல் ஆஜ்ரூமியா என்ற இந்த கிதாப் சிறிய தாள்களை உள்ளடக்கிய கிதாபாக இருந்தாலும் எல்லோராலும் கபூலியத் செய்யப்பட்ட பல கிதாபுகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. எல்லா மதரசாக்களிலும் பாட சிலபஸாக முடிவு செய்து கற்றுக் கொடுக்கப்படும் கிதாபுகளில் இது ஒன்றாக இருப்பது மிகவும் பெருமிதத்தை எடுத்து காட்டுகிறது. இப்படியான இந்த கிதாபினை படித்து கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தந்து அதில் ஒரு இஜாசத்தையும் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். ஆம், இந்த அரபு இலக்கணம் மற்றும் இலக்கிய விடயங்களெல்லாம் குர்ஆனோடும் ஹதீஸோடும் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவாக திகழ்கிறது. எந்த ஒன்று எதனுடன் சம்பந்தப்படுகிறதோ சம்பந்தப்படுத்தப்படுகின்ற அந்த சிறப்பை வைத்தே சம்பந்தப்படுவதனுடைய சிறப்பும் எடுத்துக்காட்டப்படுகிறது. எனவே இந்த அரபு இலக்கணம் இலக்கியமெல்லாம் அரபு மொழியோடு சம்பந்தப்படுகிறது. அரபு மொழி குர்ஆனோடும் ஹதீஸோடும் சம்பந்தப்படுகிறது. இந்த குர்ஆனோடும் ஹதீஸோடும் சம்பந்தப்படுவதனால் இது அஷ்ரஃபுல் உலூமாக திகழ்கிறது. எனவே அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஒருவன் சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த அடிப்படை நஹு சர்ஃபினுடைய அறிவை அவன் பெற்றிருக்க வேண்டும். இதனால் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மன் தபஹர ஃபின் நஹ்வி இஹ்ததா இலா குல்லில் உலூம். யார் நஹு என்ற கலையில் தேர்ச்சி பெறுகின்றானோ அவன் ஏனைய எல்லா அறிவுகளிலும் தேர்ச்சி பெற்றவன் என்ற கருத்தினை இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். அது மட்டும் அல்லாமல் இந்த நஹு சம்பந்தமாக அதிகமான உலமாக்கள் சஹாபாக்கள் அதிகமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தஅல்லமு அன்-நஹ்வ கமா துஅல்லிமூன அஸ்-சுனன வல் ஃபராயித. நீங்கள் எவ்வாறு ஃபராயித் சம்பந்தமான விடயங்களையும் சுன்னாக்களையும் கற்றுக் கொடுக்கிறீர்களோ அதே போன்று நஹ்வையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற கருத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த நஹ்வினுடைய சிறப்பை எடுத்துரைப்பதாக அவர்கள் கூறிய விடயங்கள் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எவ்வாறு சுன்னாக்களையும் வராசத் சம்பந்தமான விடயங்களையும் கற்றுக்கொள்வது மிக முக்கியமோ இதுபோன்ற இதை கற்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான ஒரு கருத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆமிர் ஷஅபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அன்-நஹு ஃபில் கலாம் கல் மில்ஹி ஃபித் தஆம் லா யஸ்தஅக்னா அன்ஹு. உணவில் எப்படி உப்பை தவிர்த்து கொள்ள முடியாதோ அதே போன்றுதான் ஒருவனுடைய பேச்சில், அதாவது பேசுகின்ற பேச்சில் நஹுவை தவிர்த்து கொள்ள முடியாத ஒரு முக்கிய அம்சமாக திகழ்கிறது. எனவே இந்த நஹு என்ற கலையினை கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் யார் விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ, யார் போதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானோ அவன் இந்த நஹு சர்ஃபை கற்பது ஃபர்லை ஐனாக திகழ்கிறது என்ற கருத்தை உலமாக்கள் சொல்கிறார்கள். ஆம், அடுத்ததாக நாங்கள் பொதுவாக எந்த ஒரு இல்மை கற்பதாக இருந்தாலும் அதை கற்பதற்கு முன்னால் சில விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அரபு மொழியிலே முகத்திமா என்று சொல்லுவார்கள். அந்த முகத்திமாவிலே கிதாபை பற்றிய, முசன்னிஃபை பற்றிய, அந்த கிதாபினுடைய உள்ளடக்கங்களை பற்றிய, இந்த கிதாபு எந்த போங்கில் இருக்கிறது என்கிற விடயத்தை அந்த முகத்திமாவிலே சுருக்கமாக சொல்லிவிடுவார்கள். இந்த முகத்திமாவை இரண்டு வகையாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று முகத்திமத்துல் கிதாப், இன்னும் ஒன்று முகத்திமத்துல் இல்ம். முகத்திமத்துல் கிதாப் என்றால் நாம் எந்த கிதாபை கற்போமோ, எந்த கிதாபை படித்து கொண்டிருக்கிறோமோ அந்த கிதாபை பற்றிய விடயங்கள், அதனுடைய முசன்னிஃபை பற்றிய விடயங்கள், அந்த கிதாப் எந்த போங்கில் எழுதப்பட்டிருக்கிறது, அதனுடைய மஸ்அலாக்கள் எந்த வழிமுறையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை, கிதாபு சம்பந்தமான அந்த விடயங்களை அறிந்து கொள்வதற்கு முகத்திமத்துல் கிதாப் என்று சொல்லுவார்கள். இரண்டாவதாக முகத்திமத்துல் இல்ம். முகத்திமத்துல் இல்ம் என்றால் நாம் எந்த அறிவை கற்கின்றோமோ அந்த அறிவு சம்பந்தமான விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளுதல். உதாரணமாக இந்த இடத்திலே நாங்கள் தேர்ந்தெடுத்த கிதாப் மத்னுல் ஆஜ்ரூமியா. இந்த கிதாப் நஹு சம்பந்தமான விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது.
இந்த நஹு சம்பந்தமான விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு முகத்திமத்துல் இல்ம் என்று சொல்லுவார்கள். இதைத்தான் அலி அஸ்ஸிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் மபாதி உல் அஷர் என்று சொல்லக்கூடிய 10 வகையான விடயங்களை கவிதை வடிவிலே சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக இந்த இடத்திலே நாங்கள் முகத்திமத்துல் கிதாப் சம்பந்தமான விடயங்களை இப்போது பார்த்து கொள்ளலாம். இந்த கிதாபினுடைய முசன்னிஃபாக திகழ்கிறார் அபு அப்துல்லா முஹம்மது பின் தாவூத் அஸ்ஸின்ஹாஜி அல்லது அஸ்ஸுன்ஹாஜி என்று சொல்லுவார்கள். இந்த இமாம் தான் இந்த மத்னுல் ஆஜுருமியா என்ற கிதாபுக்குரிய முசன்னிஃபாக திகழ்கிறார். இந்த இமாமை பொறுத்தவரையில் ஹிஜ்ரி 672 ஆண்டு பிறந்து ஹிஜ்ரி 723 ஆண்டே வஃபாத்தாகினார்கள். இவர்கள் மொரோக்கோ நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாஸ் என்ற நகரத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவருடைய பெயரில் வரக்கூடிய இறுதியாக அஸ்ஸின்ஹாஜி என்று சொல்லக்கூடிய சொல் என்னவென்று பார்க்க போனால், மொரோக்கோ நாட்டில் வாழ்ந்த ஒரு கோத்திரத்தினுடைய பெயர்தான் அஸ்ஸின்ஹாஜியூன் என்று சொல்லுவார்கள். இந்த அபு அப்துல்லா முஹம்மது தாவூத் அஸ்ஸின்ஹாஜி என்ற இந்த இமாம் மக்களுக்கு மத்தியில் இந்த பெயரால் பிரபல்யம் அடைந்தது மிக மிக குறைவாகவே இருக்கிறது. என்றாலும் இப்னு ஆஜுர்ரூம் என்று சொன்னால்தான் மக்களுக்கு மத்தியில் இவர் பிரபல்யமானவராக திகழ்ந்தார். அத்தோடு இந்த இமாம் அவர்கள் ஒரு ஃபகீஹாக, ஒரு நஹ்வியாக, ஒரு முக்ரியாக திகழ்ந்த ஒரு மனிதராவார். இவருடைய பெயரில் வரக்கூடிய அபு அப்துல்லா என்பது இவருடைய குன்னியத்தாகும். அப்படியானால் இவருடைய பெயர் முஹம்மத் என்பதை குறிக்கிறது. ஆனாலும் மக்களுக்கு மத்தியில் இப்னு ஆஜுர்ரூம் என்ற பெயரே பிரபல்யமாவதற்கு காரணமாக அமைந்தார். ஆஜுர்ரூம் என்ற அந்த சொல்லை பொறுத்தவரையில் பர்பர் என்ற லுகத்தின் படிக்கு ஆஜுர்ரூம் என்பது அல் ஃபகீர் அஸ்-சூஃபி என்ற கருத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த கிதாபை பொறுத்த மட்டில் 3 பெயர்களின் மூலமாக இந்த கிதாப் அழைக்கப்படுகிறது. ஒன்று அல் முகத்திமத்துல் ஆஜுர்ரூமியா, 2 மத்னுல் ஆஜுர்ரூமியா, 3 அல் முகத்திமத்துல் ஜுரூமியா என்ற இந்த 3 பெயர்களின் மூலமாக இந்த மத்னுல் ஆஜுரூமியா என்ற கிதாப் அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த கிதாபை பற்றிய ஒரு முக்கிய தகவலை நாங்கள் பார்க்க போனால், எங்களுக்கு தெரியும் ஹுலாசத்துல் அல்ஃபியா 1000 பைத்துக்களை உள்ளடக்கிய ஒரு கிதாபை நாங்கள் கண்டிருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். நஹு சம்பந்தப்பட்ட, சருஃப் சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களையும் அந்த கிதாப் உள்ளடக்கி இருக்கிறது. அந்த கிதாபை எழுதிய முசன்னிஃபாக திகழ்கிறார் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 672 ஆண்டு வஃபாத்தானார்கள். அவர்கள் வஃபாத்தாகிய அதே ஹிஜ்ரி ஆண்டு 672 ஆண்டு தான் இப்னு ஆஜுர்ரூம் என்று சொல்லப்படக்கூடிய மத்னுல் ஆஜுருமியாவினுடைய முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அதே ஆண்டிலே பிறக்கிறார்கள். கிதாபுகளிலே எழுதுவார்கள், இப்னானி மினன் நுஹாத் ஃபி ஆமின் வாஹிதின் அஹதுஹுமா தூஃபிய வல் ஆஹரு வுலித வஹுமா இப்னு மாலிக் வ இப்னு ஆஜுரூம் என்று கிதாபுகளிலே பதியப்பட்டிருக்கிறது. அதாவது நஹு கலைதாரிகளின் 2 பிள்ளைகள் ஒரே வருடத்திலே காணப்பட்டார்கள். ஒருவர் மரணிக்க அடுத்தவர் பிறந்தார். அவர்களில் ஒருவர் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மற்றவர் இப்னு ஆஜுர்ரூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்று கிதாபுகளிலே பதியப்பட்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த மத்னுல் ஆஜுரூமியா என்ற கிதாபை பற்றி உலமாக்கள் கூறும் பொழுது, நஹு சட்டக்கலைகளை சுருக்கமாக சொல்வதற்கு இந்த கிதாபை போன்று வேறு எந்த ஒரு கிதாபும் கிடையாது என்று இதன் சிறப்பை கூறியுள்ளார்கள். அது மட்டுமல்லாது இந்த கிதாப் ஆங்கில மொழி, பிரான்ஸ் மொழி போன்ற பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு போதிக்கப்பட்டு வருகிறது என்பதும் இந்த கிதாபினுடைய சிறப்பை எடுத்து காட்டுகிறது. அத்துடன் இந்த மத்னுல் ஆஜுரூமியா என்ற இந்த கிதாபுக்கு அதிகமான சுரூஹாத்துகள் காணப்படுகிறது. உதாரணமாக அல் ஜாமிஉ லி சுரூஹில் ஆஜுரூமியா, 2வது ஷர்ஹு தஹ்லான் அல் ஆஜுரூமியா, 3வது ஐசர் ஷுரூஹ் அலா மத்னுல் ஆஜுரூமியா, 4வது ஃபஹ்முல் ஆஜுரூமியா, 5வது முத்தம்மிமத்துல் ஆஜுரூமியா, 6வது அல் கவாகிபுத் துர்ரியா ஷர்ஹ் முத்தம்மிமத்தில் ஆஜுரூமியா, 7வது அல் ஃபவாயிது ஜக்கியா ஃபி இராபில் ஆஜுரூமியா என்று இப்படியான பல சுரூஹாத்துகள் இந்த மத்னுல் ஆஜுரூமியாவுக்கு காணப்படுகிறது. அடுத்ததாக இந்த கிதாபினுடைய ஒரு சிறப்பை நாங்கள் பார்க்க போனால், முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கிதாபை கோர்வை செய்துவிட்டு இதை கடலில் எறிந்தார்கள் என்ற ஒரு கருத்து கிதாபிலே பதியப்படுகிறது. ஏனென்றால்
அல்லாஹுக்காக வேண்டி தூய்மையாக இந்த கிதாப் கோர்வை செய்யப்பட்டிருந்தால் இன்கான ஹாலிசன் லில்லாஹி தஆலா ஃபலா யுபுலா, நான் அல்லாஹுக்காக வேண்டி தூய்மையான எண்ணத்தோடு இந்த கிதாபை கோர்வை செய்திருந்தால் இந்த கிதாபுக்கு எந்த விதமான சேதங்களும் நடக்கக்கூடாது, அழிவு வரக்கூடாது என்று எண்ணி கடலிலே எறிந்தார்களாம். அவர்கள் எறிந்ததன் பின்னால் அந்த கிதாபில் இருக்கக்கூடிய மைகளுக்கோ தாள்களுக்கோ எவ்விதமான பாதிப்புகளும் ஏற்படாமல் மீண்டும் இவரிடமே அந்த கிதாப் வந்து சேர்ந்ததாக கிதாபுகளில் ஹிகாயத்தாக பதியப்பட்டிருக்கிறது என்பதனை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இவ்வளவு நேரமும் நாங்கள் முகத்திமத்துல் கிதாப் பற்றிய சில தகவல்களை நாங்கள் பார்த்தோம். அதனுடைய முசன்னிஃப் யார், அதே போன்று இந்த கிதாபுக்குரிய சிறப்புகள் என்ன, இந்த கிதாப் எந்த போங்கில் இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் முகத்திமத்துல் இல்ம் நாம் கற்க இருக்கின்ற இந்த நஹு சம்பந்தப்பட்ட கலையினுடைய சில அடிப்படை 10 விதிகளை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அதை படிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அன்பையும் அருளையும் சொரிந்தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.